இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய வார்த்தைகள். டூ திஸ் இன் மெமரி ஆஃப் மீ, எதை என் நினைவாக செய்யுங்கள் தான் சொன்னார். உனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை வச்சு இந்த திருவழிபாட்டு முறையை நடத்துன்னு சொல்லலை. டூ திஸ் இன் மெமரி ஆஃப் மீ, திஸ், இதை என் நினைவாக செய். லிட்டர்ஜியில் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருப்பலியில் இல்லைனா திருவழிபாட்டு முறைகளில் நமக்கு விருப்பம் போல அடிஷன்ஸ், நெகேஷன்ஸ் சேர்த்துக்கலாமா, குறைக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோ நாள் ஒவ்வொன்றா நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது மூவொரு இறைவனின் செயல் திரு அவையின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதற்கு ஒரு திருவழிபாட்டு முறையுண்டு. இது திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடலான திரு அவை திருப்பலியின் நேரத்தில் ஒன்று கூடி அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறது. திருப்பலியின் நேரத்தில் திரு அவை ஒன்று கூடி அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறது. ரிமெம்பர், ரிமெம்பர் அப்படின்றத தனியாக பிரித்து வச்சோம்னா ரீமெம்பர், ரீமெம்பர். தவறிப்போன நானோ தவறிப்போன யாரோ வந்து மீண்டும் இந்த வழிபாட்டு முறையின் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள இணைக்கிறாங்க. திரும்ப மெம்பர் ஆகுறாங்க. அப்படி ஒரு வழிபாட்டு முறை திருச்சபை, திரு அவை நமக்கு காமனாக தான் தந்திருக்கு. இந்த ரிமெம்பர் அப்படின்ற வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து வருது அப்படின்னா ரெக்கார்டி அப்படின்ற லாட்டின் வார்த்தையில் தான் வருது. இந்த இங்கிலீஷ் வார்த்தை ரிமெம்பர், நினைவு கூறுதல். இந்த ரெக்கார்டி அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தையை ரெண்டாக பிரித்தோன்னா இதயத்திலிருந்து, ரிகார்டி, இதயத்திலிருந்து. அப்போ நம்ம இந்த ரெமெம்பரன்ஸ் நடத்துறது, இந்த நினைவு கூறுதல் நடத்துறது, இந்த திருப்பலியில் நம்ம நடத்துறது நம்மளுடைய இதயத்தையும் பயன்படுத்தி நடத்துகிறோம். அப்போ திருப்பலி வெறும் ஒரு இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது. இதை என் நினைவாக செய்யுங்கள்னு சொல்லும் பொழுது அது ஒரு அறிவை மட்டும் பயன்படுத்தி, அறிவு தெளிவை மட்டும் பயன்படுத்தி, அறிவு திறனை மட்டும் பயன்படுத்துவதல்ல. சைக்கலாஜிக்கல் மட்டும் கிடையாது. நினைவு அப்படின்னா சைக்கலாஜிக்கல் மட்டும் கிடையாது, மனப்பூர்வம் மட்டும் கிடையாது. அங்கே அறிவு இருக்குது, மனசும் இருக்குது, அங்கே இதயமும் இருக்குது. இது அனைத்தும் மனிதன் ஒருங்கிணைந்து தன்னையே ஒப்பு கொடுப்பது தான் திருப்பலி. இதை என் நினைவாக செய்யுங்கள். இந்த நினைவு கூறுதல் எங்கே நடக்குது? இது ஒரு டேபிள் முன்னால் நடக்குது இல்லையா? ஆல்டர் அப்படின்ற ஒரு பலிப்பீடம். அந்த ஆல்டர் எங்கே இருக்குது? பலிப்பீட முற்றத்தில் இருக்குது, சாங்சுவரியில் இருக்குது. அப்போ சாங்சுவரியில் பலிப்பீட முற்றத்தில் இருக்கிற பலிப்பீடம் ஆல்டர், அதில் தான் இந்த நினைவு நடக்குது. இந்த நினைவுக்கு நான் உங்களுக்கு முன்னாலே சொன்னேன், ஆம்பு வாங்கி தான் இருக்கும் வாசக மேடை. அந்த நினைவுபடுத்துதல் முதல் வாசகமும் ரெண்டாவது வாசகமும் எதை நினைவுபடுத்துகிறது? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவுபடுத்தும். அப்போ முதல் வாசகமும் ரெண்டாவது வாசகமும் எதை சுட்டி காட்டும் அப்படின்னா இயேசு செய்த செயலை, காஸ்பலை, நற்செய்தியை சுட்டி காட்டும். அப்போ பழைய விஷயங்களை நினைவுபடுத்தி இயேசு நமக்காக என்ன செய்தார், இதுதான் அந்த லிட்டர்ஜி வேர்டு. அந்த லிட்டர்ஜி ஆஃப் வேர்டை தொடர்ந்து லிட்டர்ஜி ஆஃப் யூக்கரிஸ்ட் வரும். இறைவார்த்தை வழிபாட்டிற்கு பிறகு நற்கருணை வழிபாடு வரும், லிட்டர்ஜி ஆஃப் தி யூக்கரிஸ்ட். அதனுடைய உச்சக்கட்டமாக வரும். நமது ஆண்டவருடைய இந்த லிட்டர்ஜி ஆஃப் யூக்கரிஸ்டில் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகள் யார் பயன்படுத்தின வார்த்தை? இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தின வார்த்தைகள். பாருங்கள், அதனுடைய ஆர்டர் பாருங்கள். திருவை நமக்கு என்ன அழகாக தருதுன்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? டூ திஸ் இன் மெமரி ஆஃப் மீ, டூ திஸ் இன் மெமரி ஆஃப் மீ, எதை என் நினைவாக செய்யுங்கள் தான் சொன்னார். உனக்கு எதெல்லாம் விருப்பமோ அதையெல்லாம் செய்யின்னு சொல்லலை. டூ வாட் எவர் பிளீசஸ் யூ ஃபார் மீன்னு சொல்லலை. உனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை வச்சு இந்த திருவழிபாட்டு முறையை நடத்துன்னு சொல்லலை. டூ திஸ் இன் மெமரி ஆஃப் மீ, திஸ், இதை என் நினைவாக செய். உனக்கு பிடிக்கிறதெல்லாம் என்னுடைய நினைவாக நீ செய்யாதன்னு சொன்னார் லிட்டர்ஜியில். மிச்ச விஷயம் பக்தி முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு செய்யலாங்க, டிவோஷன்ஸ்லாம் உங்களுக்கு செய்யலாம். ஆனால் திருப்பலி என்பது இறைவன் செய்கிற செயல். அப்போ இறைவன் ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறார். திரு அவை நமக்கு அதுக்கு முறை தந்திருக்கு. அந்த முறையின்படி இறைவன் என்ன விரும்பினாரோ அதை செய். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து டூ திஸ் இன் மெமரி ஆஃப் இன் மீன் சொன்னவரே இன்னொரு விஷயம், இன்னொரு வார்த்தை, இன்னொரு சென்டென்ஸை இன்னொருத்தர்கிட்ட சொன்னார். அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? உனக்கு விருப்பம் இருக்கிறத போய் செஞ்சுட்டு வா அப்படின்னார். ஒரே திருவிருந்தில் ஒரு குரூப் கிட்ட என்ன சொன்னார்? டூ திஸ் இன் மெமரி ஆஃப் மீன் அப்படின்னாரு. அதில் ஒருத்தங்கிட்ட என்ன சொன்னார்? டூ வாட் எவர் ப்ளீசஸ் யூ அப்படின்னார்.
இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னவர் நீ செய்யவிருப்பதை போய் செய்ய அப்படின்னார். யார்கிட்ட? உங்களுக்கு நல்லா தெரியும், யூதாஸ் கிட்ட. அப்போ யோசிச்சு பாருங்க, டூ திஸ். இயேசு விரும்புவதை இயேசு விரும்புவது போல் இயேசுவோடு இணைந்து தந்தையான இறைவனை மாட்சிப்படுத்துவது லிட்டர்ஜி அப்படின்னா, நாம் விரும்புவதை இயேசு விரும்புவது போல் செய்வது லிட்டர்ஜி கிடையாது, திருவழிபாட்டு முறை கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது உலகமெங்கும் உள்ள கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருவழிபாட்டு முறை. அதனால தான் அது திருச்சபையினுடைய ஆக்டிவிட்டி. பெனடிக்ட் 16 ஆசீர்வாதப்பர் 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்வார், obedience of faith guarantees unity of the liturgy. obedience of faith, நான் நம்பிக்கையோடு நான் கீழ்ப்படுகிறேன் என்றால் அந்த லிட்டர்ஜியினுடைய, இந்த திருவழிபாட்டு முறையினுடைய அந்த யூனிட்டி இருக்கும். உலகமெங்கும் உள்ள திரு அவையின் நினைவது, உலகமெங்கும் உள்ள திரு அவையினுடைய கொண்டாட்டம் அது. அப்போ அதற்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. அந்த வழிபாட்டு முறையிலிருந்து நாம் வெளியே போவது நல்லதல்ல, அது சரியல்ல. திருவழிபாட்டு முறை என்பது திரு அவையின் செயல் என்பதால் இந்த வழிபாட்டு முறையை வழி நடத்துபவர்களும், அது ஆயரோ குருக்களோ யாராக இருந்தாலும், டீக்கனோ யாராக இருந்தாலும், பங்கெடுப்பவர்களும், அதில் பங்கெடுத்து ஒப்புக் கொடுப்பவர்களும், அதில் பணியாளர்கள் மட்டுமே. ஏனெனில் இது என்னுடைய செயல் அல்ல, இது இறைவனின் செயல். அதற்கு வழிபாட்டு முறை திரு அவை தந்திருக்கு. அப்போ இது என்னுடைய செயல் அல்ல, இறைவனின் செயல், திரு அவையின் திரு உடலின் செயல் இது. அப்போ நான் யாரு? நான் வெறும் பணியாளன் மட்டுமே, only servant. I am not the creator of it, I am not the author of it. I am only a servant, I am only a guardian. நான் இதை படைத்தவன் அல்ல, நான் இதை பாதுகாப்பவன். அப்போ பாதுகாப்பவனுக்கு அதில் மாற்றங்கள் வருத்த அதிகாரம் கிடையாது. பாதுகாப்பவனுக்கு மாற்றங்கள் வருத்த அதிகாரம் கிடையாது. படைத்தவருக்கு தான் அதனுடைய அதிகாரம். படைத்தவர் சொல்லிட்டாரு, do this in memory of me. இதை என் நினைவாய் செய். உனக்கு எதெல்லாம் விருப்பம் இருக்குமோ அதனை திருவழிபாட்டு முறைக்கு வெளியில் செய். அப்போ திருப்பலியில் நோ அடிஷன்ஸ், நோ நெகேஷன்ஸ். திருவழிபாட்டு முறைகளில் உனக்கு விருப்பமில்லதை செய்யாதே. அப்போ திருப்பலி எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே முடியுது? திருப்பலி ஆரம்பிக்கிறது அப்படின்றது வருகை பாடலில் ஆரம்பிக்கும். எங்கே முடியுது? குருவானவர் முத்தி செய்து, பலிப்பீடத்தை முத்தி செய்து போகிறதோட திருப்பலி முடியுது. அந்த டிஸ்மிஸல்ல திருப்பலி முடியும். இதுதான் திருப்பலி. இந்த திருவழிபாட்டு முறையில் திருச்சபை திரு அவை நமக்கு என்ன வழிமுறைகளை தந்திருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுவோம். அது ஃபாலோ பண்ணாமல் நம்மளுடைய செல்ஃப் ஆக்ஷனெல்லாம் செய்யும்பொழுது, நம்மளா நிறைய ப்ரே சர்வீஸ் எல்லாம், நம்மளா நிறைய ஜெபம் நடத்துகிற மாதிரி அதெல்லாம் நம்ம நடத்தினோன்னா அது யாரை காயப்படுத்தும் என்றால் திரு அவையை காயப்படுத்தும். திரு அவைனா திரு உடலை காயப்படுத்தும், இயேசுவை காயப்படுத்தும். மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து தான். திருவுடல் அதுதான் மீடியேட்டர். நான் இதனுடைய பணியாளன் மட்டுமே. என்னுடைய இந்த மக்களை இணைக்கும் பணியாளன் மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நான் விரும்புவதை செய்வதல்ல திருவழிபாட்டு முறை, இறைவன் விரும்புவதை செய்யும் ஒரு பணியாளன் நான். திருவழிபாட்டு முறையில் எதையும் சேர்க்கவோ எதையும் அழிக்கவோ எனக்கு அதிகாரம் இல்லை, ஏனெனில் நான் பணியாளன் மட்டுமே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தந்தை, மகன், பியாவின் பெயராலே ஆமென். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றே, தூய ஆன்ம